எனக்கு நான் விசா வந்து நான் அப்ளை பண்ணியிருந்தேன், எனக்கு விசா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம போகிறது வந்து விசா இல்லாமல் தான் நான் இப்போ அர்மேனியா போக போகிறேன். ட்ராவல் பண்ணும்போது என்னோடய பிளான் படி எல்லாமே நடக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். அதுக்காக தான் எப்பவுமே சோலோ ட்ராவல். நம்ம கவலைப்படாதீங்க பாட்டி, நான் கூப்பிட்டு போகிறேன். நோ எத்த தேவச்சேரி பழைய அசர்பைஜான் ஸ்கேன் இருந்தது. பேர் சொன்னாலே வந்து பிடிச்சிருவாங்க. செம ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஊருக்கு வந்து அரை மணி நேரம் கூட ஆகல. அந்த இமிக்ரேஷன் ஆஃபீஸரே வந்து எனக்கு காஃபிக்கு பே பண்ணிட்டு போயிட்டாரு. அர்மேனியனில் இதுதான் என்னோடய பேராமாங்க. சதீஷ் வந்து இப்படி தான் இருக்குமாம்மா. வித்தியாசமாக இருக்குல்ல. இப்போ நம்ம வந்து பிராட்டிஸ்லாவில் இருக்கோம் என்னோடய ரூமில். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கேருந்து நம்ம வந்து அர்மேனியா போகிறோங்க. ஆமாம், நம்மளோட அடுத்த கண்ட்ரி வந்து அர்மேனியா. ஒரே ஒரு கண்ட்ரி மட்டும்தான் நம்ம போகிறோம். அதெல்லாம் நான் வந்து ஏர்போர்ட்டில் போய் சொல்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய ரூமில் இருக்கோம். இப்போ நம்ம வந்து நான் இன்றைக்கோட ரூமை காலி பண்ணணும். இன்றைக்கி மார்ச் 31. அதனால் ரூமெல்லாம் காலி பண்ணி எல்லாம் கிளம்பியாச்சுங்க. இன்றைக்கி நைட்டு 10 மணிக்கு நமக்கு ஃப்ளைட் இருக்குது. இப்போ மணி வந்து 5:15 ஆகுது. இந்த வீடியோ இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃபோனில் தாங்க எடுக்க போகிறோம். சில பேர் வந்து நான் கேம்பியாவில் அந்த எப்படி அங்கே கேம்பியாவிலேருந்து என் வீட்டுக்கு வந்து நான் முடிச்சனோ அதே மாதிரி போகிற எல்லா சீரீஸுமே ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னாங்க. நீங்கள் எப்படி போகிறீங்க எல்லாமே காமிங்க அப்படின்னாங்க. அந்த மெஜாரிட்டி கமெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால தான் இப்போ நான் வீட்டிலேருந்து எடுக்கிறேன். நான் எப்பவுமே வந்து ஏர்போர்ட்டில் போய் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் வீடியோ சீரீஸே. பட் இந்த டைமு வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ வாங்க நம்ம கிளம்பலாம். ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக இங்கே வந்து ஈஸ்டர் ஹாலிடேஸு. ஃப்ரைடேலேருந்தே குட் ஃப்ரைடே, நேற்று சாட்டர்டே, இன்றைக்கி சண்டே, மண்டே, நாளைக்கும் லீவு தான் இங்கே எல்லாமே. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏரியாவே அமைதியாக இருக்கும். நம்ம போகிற அர்மேனியாவுமே ஈஸ்டருக்கு ஒரு முக்கியமானது. இதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் அப்படியே வரிசையாக பார்க்கலாம் அர்மேனியாவை பற்றி. இப்போதைக்கு நம்ம ஜேர்னி வந்து ஹாஸ்டலில் போய் நம்ம முடிக்கிறோங்க. அதுதான் நம்மளோட இது. இதாங்க நம்ம பஸ்ஸு, ஸ்லோவாக் லைன்ஸ். டிக்கெட் வந்து 11 யூரோ வந்தது. 11 யூரோனா நம்ம ஊர் காசுக்கு 1000 ரூபாங்க. கொஞ்சம் அதிகம் தான். நார்மலாக எப்போயுமே விலை கம்மியாக தான் இருக்கும். 7 யூரோ 8 யூரோக்கே கிடைக்கும். இந்த டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் வந்திருக்கு. பட் பரவாயில்ல, வாங்க போனோம். கரெக்டாக 7 ஆகுதுங்க. இப்போ தான் வந்தோம் வேன் ஏர்போர்ட்டு. ஓகே, நம்ம உள்ளே போகலாம். நமக்கு ஆல்ரெடி போர்டிங் பாஸ்லாம் கிடச்சிருச்சு. ஆன்லைனில் செக்இன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு ஸ்ட்ரைட்டாக செக்யூரிட்டி செக்கு அது மட்டும் தான் நம்ம முடிக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு இன்னும் டைம் இருக்குது. அதனால் இந்த கோ எனர்ஜி ட்ரிங்க்கு வாங்கிட்டு அப்படியே ஐபிஎல் மேட்ச் தாங்க பார்த்துட்ருக்கேன். நமக்கு இன்னும் ஒரு 3 மணி நேரம் இருக்குது. அதனால் கரெக்டாக இருக்கும். இதை அப்படியே குடிச்சிட்டு பார்க்கலாம். இவ்வளோ நேரம் உட்காந்து ஐபிஎல் மேட்ச் தாங்க பார்த்துட்டு இருந்தேன். சிஎஸ்கே vs டெல்லி 20 ரனில் தோற்றுட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து அர்மேனியா போகிறோன்னே ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா. அந்த கண்ட்ரி ஏன் நான் சூஸ் பண்ணேன்னா, நான் வந்து நம்ம ரஷ்யா போகும்போதே நம்ம வந்து அந்த தாங்கான்னு ஒரு இடத்துக்கு போயிருப்போம். அந்த எக்ஸிபிஷன் சென்டரில் நம்ம அந்த அர்மேனியாவோட எக்ஸிபிஷன் இதுக்கு நம்ம போயிருப்போம். எனக்கு அப்போ தான் இந்த ஐடியா தோணுச்சு, நம்ம திரும்ப ஏன் அர்மேனியா போகக்கூடாது அப்படின்னு நான் யோசித்தேன். அப்புறம் பார்த்தேன், இப்போ தான் டைம் கிடச்சிது. ஸோ அதனால் திரும்ப அர்மேனியா ப்ளஸ் நான் ஜார்ஜியா தாங்க நான் பிளான் வச்சுருந்தேன். அர்மேனியா, ஜார்ஜியா, அசர்பைஜான் பார்த்தேன். பட் அவங்க வந்து அசர்பைஜான் வந்து லேண்ட் பார்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வெறும் ஃப்ளைட்டு மூலியமாக தான் என்ட்ரு ஆகிற மாதிரி இருந்தது. ஃப்ளைட் டிக்கெட்லாம் அதிகமாக இருந்தது. ஸோ அதனால் அசர்பைஜான் கேன்சல் பண்ணி அர்மேனியா அண்ட் ஜார்ஜியா மட்டும்தாங்க என்னோடய பிளானில் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டு வரேன்னு சொன்னான், சாம்வேல், இந்த ஒரு பையன். அவனும் சொதப்பி விட்டுட்டான். அதனால் இப்போ நம்ம தனியாக போகிறோம், அர்மேனியா மட்டும்தான் போகிறோம். அந்த பையன் கூட திரும்ப ஜார்ஜியா இப்போ ஏப்ரல் மாதம் போனோமா, மே மாதம் கடைசியில் திரும்ப ஜார்ஜியா போவோம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருக்கோம். ஸோ அதனால் அடுத்தது ஜார்ஜியா தாங்க. அர்மேனியாவுக்கு அடுத்தது மேக்ஸிமம் 80% 80% வந்து நம்ம அடுத்த கண்ட்ரி ஜார்ஜியாவாக தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த அர்மேனியா வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் இல்லை, இது நமக்கு 2வது டைமுங்க. நான் ஆல்ரெடி வந்து கொரோனா டைம் அப்போ நான் போனேன். அப்போ இந்த ஜார்ஜியா, அசர்பைஜான், அர்மேனியா 3 கண்ட்ரியுமே நான் அப்போ போயிட்டேன். பட் அப்போ நான் போகும்போது வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எனக்கு அர்மேனியாவில் வந்து கொஞ்சம் மோசமாக இருந்ததுன்னு சொன்னதை விட அங்கே நான் எதுவுமே பார்க்கல. அதுதான் உண்மையானது. நான் போனேன், 3 நாள் தான் இருந்தேன். ஃபஸ்ட் நாள் போனேன், செம்ம டயர்டாக இருந்ததுன்னு சாயந்தரம் வரைக்கும் தூங்கினேன். சாயந்தரம் எழுந்திரிச்சு ஒரு அண்டர் கிரவுண்டு ஒரு மார்க்கெட்டு பக்கம் போனோம். அவ்வளோதான். திரும்ப 2வது நாள் வந்து திலிஜான்னு ஒரு இடத்துக்கு போனேங்க. அதுவுமே சொதப்பிடுச்சு. 3வது நாள் ஏரவான்லேயே கொஞ்சமாக சுற்றி பார்த்துட்டு அந்த அன்றைக்கி மத்தியானமே நான் கிளம்பிட்டேன். ஸோ அதனால் திரும்ப இந்த டைம் நம்ம அர்மேனியா போய் ஒரு செகண்ட் சான்ஸ் தரலாமே அப்படின்னு அர்மேனியா போகிறோம். அதான் இது. அதுவும் இல்லாமல் எனக்கு நான் விசா வந்து நான் அப்ளை பண்ணியிருந்தேன், எனக்கு விசா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம போகிறது வந்து விசா இல்லாமல் தான் நான் இப்போ அர்மேனியா போக போகிறேன். அங்கே போய்ட்டு விசா ஒன்று அரைவல் ஆப்ஷன் இருக்குங்க. நமக்குன்னு சொல்கிறத விட எனக்கு இருக்குது. உங்கள்கிட்ட யாருக்கிட்டாச்சும் யூரோப் கார்டு, யூரோப்பியன் ரெசிடென்ஸு, இல்லை அமெரிக்கன் விசா, இல்லைனா நீங்கள் யாராச்சும் கல்ஃப் கண்ட்ரியில் இப்போ மிடில் ஈஸ்ட் அந்த ஜிசிசி இருக்கும் பார்த்தீங்களா,
அங்கே யாராச்சும் நீங்கள் தங்கிட்டு இருந்து அங்கே இருக்க ஒரு வேலிட் ரெசிடென்ஸ் பர்மிட் இருந்ததுன்னா உங்களுக்கும் அர்மேனியாவில் விசா அரைவல் ஆப்ஷன் இருக்குது. இல்லைனா நம்ம ஊரில் வந்து விசா எடுத்துக்கலாம் ஆன்லைன்லேயே. விலையும் கம்மி தான், 8 யூரோ 7 யூரோ வரும், 600 700 தாங்க. அதோட டுட்டோரியல் வீடியோவுமே நான் கீழே லிங்க்கில் வச்சுருக்கேன், எப்படி அர்மேனியா விசா எடுக்கிறதுன்னு. அதுமாதிரி நீங்கள் எடுக்கலாம். இப்போ ரீசெண்டாக நிறையா பேர் வந்து அந்த அர்மேனியா விசா எடுத்துகிட்டு அங்கே போய் வேலைக்கு போயிட்டு இப்போ நிறையாவே நம்ம ஊரில் அது ஒரு ஸ்கேம் நடந்துகிட்ருக்கு. ஏஜென்சிஸ்லாம் நிறையா ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு 3-4 பேர் இருக்காங்க, நம்ம அவங்களையும் மீட் பண்ணுவோம். இன்னொருத்தர் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இருக்கார் தீபக்னு, அவர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சுட்டார். அவர் இப்போ அர்மேனியாவில் தான் இருக்கார். நம்ம அவரையும் போய் பார்ப்போம் நாளைக்கு. ஸோ வாங்க போகலாம். இப்போதைக்கு நம்ம போய் இது பண்ணணும். நான் டெர்மினல் 3 இருக்கேன், எனக்கு டெர்மினல் 1 தான் நமக்கு ஃப்ளைட்டு. நம்ம டெர்மினல் 1 போய்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இப்போ டைம் இப்போ தாங்க நைட்டு 8 மணி ஆகுது. இப்போ தான் இருட்டே ஆகுது. இப்போ இந்த சம்மர் டைம்னு சொல்லுவாங்க, அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னிலேருந்து. இன்னொரு அடுத்த 6 மாதத்துக்கு இப்படி தாங்க இருக்கும். நைட்டு ஒரு 9:45 9:30 மணிக்கு தான் இருட்டே ஆகும். அது வரைக்கும் வெளிச்சமாக தான் இருக்கும். நம்ம டெர்மினல் 1 இந்த அர்மேனியா சீரீஸ் ஹிட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு இந்த அர்மேனியா ட்ரிப் வந்து வெறும் ஒரே நாள் மட்டும்தாங்க. இப்போ ஏப்ரல் 1 அங்கே போயிட்டு ஏப்ரல் 8 நமக்கு ரிட்டர்ன் ஃப்ளைட்டு. நான் அது வந்து அர்மேனியா ப்ளஸ் ஜார்ஜியா போயிட்டு கிட்டத்தட்ட 2 வாரம் ட்ரிப் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். 17 நாள் 2 வாரம் வராது, 17 நாள் ட்ரிப்பு நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஜார்ஜியாவில் கொஞ்சம் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி. பட் அதெல்லாம் நம்ம அடுத்த இதில் பார்ப்போங்க. எனக்கு எப்போவுமே வந்து இதுக்கு தான் நான் வந்து அதிகமாக தனியாக போகிறது. ஃப்ரெண்ட்ஸோட பிளான் போட்டேன்னா கடைசியில் இப்படி தான் ஏதோ சொதப்போம். அதனால தான் நான் அதிகமாக நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கூட யாராச்சும் வச்சு ட்ராவல் பண்ணுங்கன்னு. நான் அதனால தான் யார் கூடயும் போக மாட்டேன். அதிகமாக ட்ராவல் பண்ணும்போது என்னோடய பிளான் படி எல்லாமே நடக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். அதுக்காக தான் எப்போவுமே சோலோ ட்ராவல். நம்ம இப்போ நான் அந்த ஃப்ரெண்டு கூட போவேன்னு சொன்னனால தான் அந்த மொத்த பிளானும் சேஞ்ச் ஆச்சு. அவனால் இப்போ நம்ம திரும்ப ஜார்ஜியாவுக்கு தனியாக இன்னொரு நாள் நம்ம அதுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா ஃப்ளைட் டிக்கெட் போட்டு வர மாதிரி நம்ம பார்க்கணும். ஏன்னா அது கேட்டு ஆஹா தப்பாக வந்துட்டேனே. எத்தனை டைம் இந்த ஏர்போர்ட் வந்தாலும் இதை வேறு மறந்துடுவேன். நம்ம கேட்டு நம்ம அங்கேயே திரும்பி இருந்திருக்கணும். பேசிட்டு கடைசி வரைக்கும் வந்துட்டோம். ஸோ நீ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஏர்போர்ட் இவ்வளோ காலியாக பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி நான் சண்டேக்கு ஃப்ளை பண்ணியிருக்கேன். பட் இதுக்கு முன்னாடி நான் சண்டே ஃப்ளை பண்ணியிருக்கேன் இந்த ஏர்போர்ட்லேருந்து. பட் இவ்வளோ எம்டியாக நான் பார்த்ததே இல்லை. ஏதோ ஏர்போர்ட்டே எனக்காக ஓப்பன் பண்ணி வச்ச மாதிரி இருக்குங்க. கவுண்ட் பண்ணாலே ஒரு 10-12 பேர் தான் இருக்காங்க. நான் செக்யூரிட்டி செக் முடிக்கும்போது ஏதோ ப்ரிவிலேஜ்டு என்ட்ரி மாதிரி நான் ஒருத்தன் தான் இருந்தேன் செக்யூரிட்டி செக்லேயே, வேறு யாருமே இல்லை. வந்து டியூட்டி ஃப்ரீயில் வந்து எப்பவுமே கூட்டமாக இருக்கும். நாங்கள் போயிட்டு தான் எனக்கு பிடிச்ச பர்ஃப்யூம் எல்லாமே அடிச்சுட்டு வருவேன். இன்றைக்கி காலியாக இருந்தனால அங்கே வேலை செஞ்ச எல்லாருமே வந்து பக்கத்தாலே நின்றுட்டாங்க. ஃப்ரீயாக பர்ஃப்யூம் அடிக்கவே முடியல. ஸோ வாங்க போகலாம். நமக்கு இமிக்ரேஷன் அங்கே தான் இருக்குது. பட் நான் சும்மா அது வரைக்கும் நடந்து போயிட்டு திரும்ப நம்ம இமிக்ரேஷன் க்ராஸ் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு எல்லாமே டக்குன்னு முடிஞ்சிடும்னு நினைக்கிறேங்க. நம்ம இன்றைக்கி ரொம்ப நேரம் எதுக்குமே வெயிட் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி ஃப்ளைட்டும் எனக்கு காலியாக வந்தால் போதும். ஏன்னா நம்ம நைட்டு ஃப்ளை பண்ணுறோம். இந்த குழந்தைங்க இல்லை பக்கத்தில் யாரும் வந்து உட்காராமல் இருந்தாங்கன்னா அது போதும். குழந்தைங்க அழுவாமல் இருந்தால் அது போதும். பக்கத்தில் வந்து யாரும் உட்காராமல் இருந்தாலும் போதும். நமக்கு நல்லா படுத்து தூங்கிட்டு போகலாம். ஏன்னா விடிய காத்தால 3:40 நம்மளை கொண்டு போய் அங்கே இறக்கி விட்ருவாங்க. நம்ம அதுக்கப்புறம் தாங்க நம்ம வந்து விசா அரைவல் வாங்கணும். அதுக்கு வந்து நான் ஆன்லைனில் படித்த வரைக்கும் 1.5 மணி நேரம் இல்லை 2 மணி நேரமே ஆகும் அப்படின்ட்டு இருக்காங்க. பட் நம்ம வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம். கிரீட்டிங்ஸ் ஃப்ரம் வியனா. இந்த இடம் ஞாபகம் இருக்கா? நம்ம ஆஃப்ரிக்கா சீரீஸ் முடிச்சுட்டு அங்கேருந்து இப்படி வந்து தான் இது கீழே இறங்கி தான் அவசரமாக ஓடி கடைசி 2 நிமிஷத்தில் போய் நம்ம பஸ்ஸு பிடிச்சோம். டிசம்பர் 23 நினைக்கிறேன். ஆமாம், டிசம்பர் 23. இன்றைக்கி வந்து மார்ச் 31. அதுக்கப்புறம் திரும்ப இப்போ தான் ஏர்போர்ட்டுக்கு வரோம். ஸோ நமக்கு இன்னும் கேட் இன்ஃபோக்கு இன்னும் 4 நிமிஷம் இருக்குங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு ஃப்ளைமெண்ட்டு பார்த்தோம். அந்த பாட்டியும் வந்து நம்ம ஃப்ளைட்டில் தான் வராங்க. அந்த பாட்டி என்கிட்ட தான் வந்து கேட்டாங்க. அந்த பாட்டியும் நம்ம சேம் ஃப்ளைட்டு தான். இப்போ அவன் பாட்டிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. அதனால் அந்த பாட்டி என்ன ஃப்ளைட்டுன்னு கேட்டு அங்கேயே நின்றுட்டு இருந்தாங்க. நான் தான் போய் சொன்னேன், நானும் அதே ஃப்ளைட்டு தான், நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் உங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டுருக்கேன். வாங்கலாம். எனக்கு 8:35 டைம். இப்போ 8:33 ஆகுதுங்க. இன்னும் 2 நிமிஷம் இருக்குது. அங்கே கேட் இன்ஃபோ போடுறதுக்கு முன்னாடி இந்த லிஸ்ட்டில் இருக்கிறதுல நம்ம இன்னும் எந்தெந்த கண்ட்ரி நம்ம அடுத்தது போகணுன்னு நம்ம முடிவு பண்ணலாம். நம்ம அடுத்தது இன்னும் நம்ம ஐஸ்லாண்டு போகணும், லக்சம்பர்கு, பெர்லின் போகணும். மீதி வேறு என்னென்ன கண்ட்ரி போகணுன்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யூரோப் சைடு இன்னும் மால்ட்டா ஒரு பிளான் இருக்குது நமக்கு.
பாவம் இந்த பாட்டி வந்து பொறுமை இல்லை போல. Este 1 minut zo. Să știți. No, это только на 35, no? Este vreme. Это get no, este. இந்த பாட்டி வந்து தனியாக ஃபஸ்ட் டைம் போவாங்க போல், அதனால ஒரே ஒரு பரபரப்பாக இருக்காங்க. கவலைப்படாதீங்க பாட்டி, நான் கூப்பிட்டு போகிறேன். நோ எத்த தேவச்சாரி தேவச்சாரி எத்த இது பிரியாம தா இது பிரியாம. ஸோ வாங்க நம்ம அந்த பாட்டியை கூட்டிகிட்டு நம்ம போகலாம். நம்மளோட நம்மளோட ட்ராவலர், நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஒரு பார்ட்னர் கிடச்சிட்டாங்க நமக்கு. நமக்கு வந்து கேட்டு டி 24ங்க கரெக்டாக போட்டாங்க. நோ எத்த பிரியாமா. ஷோ да, может, да. На патике. Хорошо. Все, не надо. வாங்க நம்ம போகலாம். இந்த பாட்டிக்கு ஒரு சேவை செஞ்சுட்டு அப்படியே நம்ம போகலாம். பாட்டியோட லக்கேஜை தூக்கிட்டு போயிட்டுருக்கோம். இந்த சேவையை பாராட்டி ஒரு லைக் போடலாமே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னொன்று கேட்டு 24ங்க போகலாம். ஏரவானுக்கு நல்ல கூட்டம் இருக்குது. நான் இவ்வளோ கூட்டம் இருக்காதுன்னு நினச்சேன், பட் நிறைய பேர் ஏரவான் போகிறாங்க. அது முக்கால்வாசி பேர் வந்து ரஷ்யன் சிட்டிசன்ஸ் தான் அதிகமாக ஏரவான் போகிறாங்க. அங்கே போயிட்டு அங்கேருந்து திரும்ப ரஷ்யாவுக்கு சீப்பாக ஃப்ளைட்டு போட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா டர்க்கி போயிட்டு டர்க்கிலேருந்து நம்ம ரஷ்யா போகலாம், அதுவும் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க நமக்கு. இதோ அங்கே இருக்குது 24. இதெல்லாம் புதுசாக ஓப்பன் பண்ண டெர்மினலு. இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதாங்க 22:15 இதான் நம்ம கேட்டு. இதான் நம்மளோட கொலீக்ஸாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ஃப்ளைட்டில். நம்ம போய் கொஞ்ச நேரம் ஃபோனை சார்ஜ் போட்டு அப்படியே உட்காரலாம் வாங்க. இப்போ வந்து ஒரு செகண்ட் டியூட்டி இருக்குது. நம்ம பாட்டி வந்து தண்ணி வாங்க போயிட்டாங்க, அதனால் அவங்களோட லக்கேஜ் வந்து பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. நான் வந்து அந்த லக்கேஜை பார்த்துட்ருக்கேன். அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோவை வந்து மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். எப்படிலாம் லைக்கை கேட்டு வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ இந்த அர்மேனியா சீரீஸ் ஃபுல்லாகவே வந்து என்னோடய ஐஃபோனில் தாங்க எடுக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து கோப்ரோ வச்சுருந்தேன். கோப்ரோ வந்து நான் விற்றுட்டு நான் வந்து DJI Osmo Action 4 தான் வாங்கலான்னு இருந்தேங்க. இந்த சீரீஸுக்காக புது கேமரா வாங்கலாம் அப்படின்னு போயிருந்தேன். பட் அந்த கேமரா வந்து அதுவும் ஒரு அன்லக்கி வேலை போயிடுச்சு. ஒரு 2 வாரம் இருக்கும். நான் வந்து பார்த்து வச்சுருந்ததே சண்டே நைட்டு தான் பார்த்து, சரி மண்டே காலையில் ஆர்டர் போட்டுடலாம் அப்படின்னு நம்ம பார்த்து வச்சுருந்தேங்க. சண்டே பார்க்கும்போது ஸ்டாக் இருந்தது. அடுத்த நாள் ஆர்டர் போடலான்னு பார்க்குறேன், அவுட் ஆஃப் ஸ்டாக்கு. திரும்ப எப்படா கிடைக்கும்னு பார்த்தா மே மாதம் தான் கிடைக்கும் அப்படின்ட்டானுங்க. ஆர்டர் பை ரெக்வெஸ்ட் போட்டால் மே மாதம் 4ஆம் தேதி தான் கிடைக்கும் அப்படின்னாங்க. சரி நம்ம ஃபோன்லேயே எடுத்துடலாம் அப்படின்னு ஃபோனுக்கு ஒரு மைக்கு வாங்கினேன். இந்த தெம்முவில் மைக்கு வாங்கினேங்க. மைக்குமே வந்து எனக்கு கரெக்டாக டெலிவரிக்கு பண்ணவே இல்லை. அந்த ட்ரிப்பு ஆரம்பிச்சிட்டேன். டெலிவரி வந்து 3ஆம் தேதி இல்லை 4ஆம் தேதி தான் அவனுங்க டெலிவரி பண்ணுவானுங்க. அதனால் அது வந்து பிரயோஜனம் இல்லை. ஸோ அதனால் இந்த சீரீஸ் வந்து ஃபுல்லாக ஐஃபோனில் தான். 14 Pro கேமரா வித்தவுட் மைக்கு, அதில் தான் நம்ம எடுக்க போகிறோம். அங்கே போகலாம். இன்னும் அந்த பார்ட்டிக்காக நம்ம அப்படியே லக்கேஜை பார்த்துட்ருக்கலாம். அதுக்குள்ளே நீங்கள் லைக் போட்டிங்களா? அதுதான் நம்ம சீட்டு வந்தாச்சு. நம்ம பக்கத்தில் 2 பேருமே ஆள்ருக்காங்க. 10:15 எடுக்கிற ஃப்ளைட்டு அர்மேனியா டைம் படி 3:40 கொண்டு போய் இறக்கி விடுவாங்க. அதுக்கப்புறம் தாங்க நம்ம அந்த சைடு இமிக்ரேஷன் முடிச்சுட்டு விசா நிறைவெல்லாம் வாங்கணும். ஃப்ளைட் எடுக்கட்டும், நம்ம அப்படியே அர்மேனியா போய்ட்டு கண்டினியூ பண்ணலாம். நான் இப்போ நைட்டு வந்து படுத்து தூங்க தான் போகிறேன். அதனால் ஃப்ளைட்டில் பெருசாக எதுவும் வீடியோஸ் எடுக்க மாட்டேங்க. செம்ம டயர்டாக இருக்கேன். ஏன்னா பக்கத்து 2 ஆள் இருக்காங்க. அதனால் ஜன்னல் சீட்டும் இருக்காது, இதுவும் இருக்காது. ஸோ நம்ம அர்மேனியா போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். ஸோ வெல்கம் டு அர்மேனியாங்க. நம்ம ஃப்ளைட்டு வந்து 5 நிமிஷம் முன்னாடியே வந்துட்டாங்க. 3:45 வரைங்க, 3:40 வந்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம போய் ஃபஸ்ட்டு விசா எடுக்கணும். நம்ம கூட இன்னொரு 3 ஃப்ளைட்டு வந்திருக்கு. அதனால் விசா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம். பட் வாங்க நம்ம போகலாம். ஸோ இங்கே தாங்க நம்ம விசா அரைவல் வாங்கினோம். பட் கவுண்டரில் யாருமே இல்லை. வெயிட் பண்ணலாம். இங்கே போட்டிருக்கு பாருங்க, இதுதான் இது 21 நாளுக்கு 3000 திராமுங்க. இந்த ஊர் காசு வந்து திராம் தான். ஓகே, ஆல் பேமெண்ட்ஸ் மஸ்ட் பி இன் AMD. சரி நம்ம போய் காசு கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வரலாம். இதாங்க இந்த ஊர் காசு. நம்ம ஊர் காசுக்கு 1800 ரூபாய்க்கு மாற்றினேன். எனக்கு வந்து 8220 ரூபா தந்துருக்காங்க. 20 திராமு இந்த ஊர் காசு. இதான் வந்து 1000 திராம். நம்ம இதெல்லாம் அப்புறமேட்டிக் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு போய் விசா எடுக்கணுங்க.
இது வந்து 5000. ஏன்னா வந்து நம்ம விசா வந்து வெறும் திராமில் தான் பே பண்ணுற மாதிரி சொல்லிட்டாங்க. கார்டு கேஷு எதுவுமே இல்லை, வெறும் திராம் மட்டும்தான். ஸோ நம்ம போய் விசா வாங்கணும் ஃபர்ஸ்ட். இப்போ விசா வாங்கியாச்சுங்க. 4000 திராம் பே பண்ணேன். இமிக்ரேஷனும் முடிச்சாச்சு, எல்லாமே முடிச்சு விசாவும் வாங்கியாச்சுங்க. விசா வந்து 3000 திராம் ப்ளஸ் ஒரு 1000 திராம் வந்து சர்வீஸ் சார்ஜு. டோட்டலாக வந்து 900 870லேருந்து 900 வந்தது. ஆன்லைனில் வாங்கியிருந்தோம்னா வெறும் 600. ஸோ அதே ரேட்டு தான். பட் இங்கே வந்து வாங்கினீங்கன்னா கொஞ்சம் இந்த 1000 வந்து எக்ஸ்ட்ரா சர்வீஸ் சார்ஜ் போட்டு வாங்குறாங்க. பட் விசா வந்துருச்சு நமக்கு வந்து 10 நிமிஷத்தில் கிடச்சிது. 21 நாள் விசா. வெளியில் போகலாம். ஸோ இமிக்ரேஷனில் தான் வந்து நம்மளோட அந்த பழைய அசர்பைஜான் ஸ்கேன் இருந்தது. பேர் சொன்னாலே வந்து பிடிச்சிருவாங்க. தேங்க்யூ. ஸோ அந்த ஊர் நான் ஆல்ரெடி அந்த கொரோனா டைம் அப்போ போயிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த ஸ்கேன் இருந்தது, அந்த இது ஸ்டாம்ப் இருந்தது. அதுக்கு தான் என்னை ஒரு 5 நிமிஷம் நிற்க வச்சு அது ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க. அதுக்கப்புறம் மீதி வேறு எதுவுமே இல்லைங்க, ஈஸியாக முடிஞ்சது. அந்த அசர்பைஜான் ஸ்டாம்ப்பு மட்டும்தான் ஒரு தனி ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு ஏன் இங்கே போனேன்னு கேட்டாங்க. டூரிஸ்ட்டுன்னு. அப்புறம் அர்மேனியா ஏன் 2வது டைம் வந்தேன் அப்படின்னாங்க. அதுவும் டூரிஸ்ட்டு தான். திரும்ப நான் வந்து போன டைம் வந்து 3 நாள் தான் இருந்தேன். இந்த டைம் நான் வந்து 1 வாரம் இருக்க போகிறேன் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு விட்டுட்டாங்க. வேறு எதுவும் சொல்ல, வெல்கம் டு அர்மேனியான்னு சொல்லி அவங்களே அமுச்சு விட்டாங்க. இப்போ மணி 4:45 தாங்க ஆகுது. நமக்கு வந்து இங்கேருந்து சிட்டி சென்டர் போகிறதுக்கு ஃபஸ்ட்டு பஸ் வந்து 7:30 மணிக்கு தான். அது வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்கேன். டாக்ஸி எடுத்தால் கொஞ்சம் விலை அதிகமாக தான் வரும். பட் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படின்னு. இதுதாங்க இந்த புது ஏர்போர்ட்டு. ஸோ நான் இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, நம்ம டாக்ஸி எடுத்தே போயிடலான் இருக்கேங்க. இங்கே நாங்கள் உட்காந்து அங்கே ஏதோ அந்த பெஞ்செல்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே போய் உட்காந்தா வந்து இது ரெஸ்டாரண்ட்டு ஏதோ வாங்கினா தான் உட்காரணும் அப்படிங்கிறாங்க. மற்றபடி இங்கே உட்கார்றதுக்கு பெஞ்சு எதுவுமே இல்லை. மீதி வந்து எல்லாமே ரெஸ்டாரண்ட்டு இதாக தாங்க இருக்கிறதுனால இங்கே உட்கார்றக்கு இடம் இல்லை. டாக்ஸி பார்த்தா 400 வருது, 380 இங்கேருந்து இங்கே சிட்டி சென்டர் போகிறக்கு. நான் என்னோடய ஹாஸ்டல் போகல. காலங்காலத்தில் ஹாஸ்டலில் திறக்க மாட்டாங்க. 1ஆம் தேதி மத்தியானம் தான் செக்கின்னு. நான் ஏர்லி செக்இன் கேட்டிருக்கேன். அவங்க வந்து பெட் இருந்தால் தான் அலவுடுன்னாங்க. அதனால் இப்போ நான் வந்து என்ன பிளான்னா, கஸ்கட் காம்ப்ளெக்ஸ்ன்னு இருக்குங்க, கஸ்கட் காம்ப்ளெக்ஸு. அங்கே போயிட்டு சன்ரைஸை பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக கீழே இறங்கி நடந்து ஏதோ ஒன்று சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஹாஸ்டல் போகலான் இருக்கேன். இப்போதைக்கு நம்ம டாக்ஸி ஃபஸ்ட்டு இங்கே இருக்கீங்களா கேட்டு பார்க்கலாம். யான்டாக்ஸ் ஆப்பில் வந்து 1700 1800 திராம் வருது. நம்ம ஊர் காசுக்கு 380. இந்த ஊரில் லோக்கல் அவங்களும் அதே கொஞ்சம் அப்படி சொன்னாங்கன்னா நம்ம கொஞ்சம் பேசி குறைச்சி கூட நம்ம அதே இதுக்கு போகலாம். ஸோ அங்கே நம்ம போகலாம். இப்போதைக்கு ஃபோனை சார்ஜ் போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து அந்த கஸ்கட் கேம்பஸ்க்கு டாக்ஸி கண்டுபிடிச்சி நம்ம போகிறோம். இப்போதைக்கு நம்மளோட பிளான் அதாங்க. ஸோ நான் இப்போ தாங்க உள்ளே ஒருத்தரை பார்த்தேன். தமிழால் தான், வடலூர்கார். அந்த அண்ணா வந்து என்ன சொன்னாங்கன்னா, பஸ் இருக்காமல் 5:30 மணிக்கு ஒரு பஸ்ஸு போகும் அப்படிங்கிறாரு. இப்போ மணி 5:23. அவங்க மேப்பில் போட்டு காமிச்சாங்க 5:33. இன்னொரு 10 நிமிஷத்தில் பஸ் இருக்குது நம்ம கஸ்கட் காம்ப்ளெக்ஸ் போகிறதுக்கு தாங்க. டாக்ஸி பார்த்தேன். டாக்ஸி எதுக்கு, பஸ்ஸே இருக்கு, அதனால் பஸ் எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு போய் டைம் பார்க்கணும். பஸ்ஸு வந்து 300 திராம்னு சொன்னாங்க. ஏர்போர்ட்லேருந்து நம்ம அங்கே சிட்டி சென்டர் போகிறனால. இப்போ நார்மல் பஸ்ஸெலாம் எடுத்தோம்னா வெறும் 100 திராம் தான் வருமாமாங்க. இதுதான் இந்த எக்ஸ்பிரஸ் பஸ்ஸு. பட் அது டைம் 300 திராம். பட்டு டைம் தான் எங்கன்னு போடல. இல்லைங்க, காலையில் 7 மணிக்கு தாங்க ஃபஸ்ட்டு இது. அர்மேனியாவில் எவ்வளோ ஃப்ரெண்ட்லியான பீப்புள்லாம். எனக்கு இமிக்ரேஷனில் ஒருத்தர் செக் பண்ணார் பார்த்தீங்களா, அவர் இங்கே காஃபி வாங்க வந்தார். நான் இங்கே நின்றுருந்தேன். எனக்கு அவரே ஒரு காஃபி வாங்கி தந்துட்டு போயிட்டாருங்க. செம ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஊருக்கு வந்து 1/2 மணி நேரம் கூட ஆகல. அந்த இமிக்ரேஷன் ஆஃபீஸரே வந்து எனக்கு காஃபிக்கு பே பண்ணிட்டு போயிட்டார். நான் வந்து இங்கே பஸ்ஸுக்காக நின்றுருந்தேங்க. இதுதான் பஸ் ஸ்டாப்பு. இங்கே நின்றுருந்தேன். அவரே கூப்பிட்டாரு, எனக்கு ஞாபகம் இருக்கா, நான் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி உன்னை இமிக்ரேஷனில் பார்த்தேன் அப்படின்னாரு. எஸ் ஞாபகம் இருக்குது அப்படின்னு. ஓகே, நீ என்னோட கெஸ்ட்டு, நான் உனக்கு காஃபி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அவரே ஒரு எஸ்ப்ரெஸோ வாங்கி தந்துட்டு போயிட்டார். இது வந்து எனக்கு நான் போன டைமும் நடந்தது. போன டைம் நான் வந்து ஏரவான் டு திலிஜான் போயிட்டு இருந்தேங்க. அப்போ வந்து ஒரு பக்கம் நிறுத்தினாங்க. அப்போ வந்து இதே தான் அர்மேனியாவோட ஒரு மிலிட்ரி ஆஃபீஸரு நின்று பேசிகிட்டு இருந்தோம். அவரே என்னோடய காஃபிக்கும் லஞ்சு, காஃபி ப்ளஸ் லஞ்சு ஷவர்மா 2க்குமே வந்து அவரே பே பண்ணிட்டு போயிட்டார். இன்றைக்கும் அதே தான் நடந்திருக்கு. அர்மேனியா சீரியஸாகவே செம்ம ஃப்ரெண்ட்லியான பீப்புளுங்க. இங்கே தான் காஃபி ஹவுஸ் ப்ரைம். பஸ்ஸு வந்து 10 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் 1 மணி நேரத்துக்கு இருக்காங்க. இது நமக்கு தெரியாமல் போச்சு. தெரிஞ்சிருந்தேன்னா அந்த 5 மணி பஸ் எடுத்துருந்துருக்கலாம். வேஸ்ட்டாக நான் உள்ளே உட்காந்துருந்தேன், பஸ் இல்லைன்னு நினச்சி. ஏன்னா நாங்கள் கேட்டவங்க வந்து ஃபஸ்ட்டு பஸ்ஸே 7:30 மணி அப்படின்னாங்க. இங்கே வந்து பார்த்தா நைட்டு 10லேருந்து 7 மணி வரைக்கும் 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒன்று. இதே காலையில் 7லேருந்து நைட்டு 10 வரைக்கும் 1/2 மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸுங்க. ஸோ
இதுதான் இது. நீங்கள் உள்ளே கேட்டாலும் சரி, நான் ஆன்லைனில் பார்க்கும்போது அதே தான் போட்டிருந்தது. ஃபஸ்ட்டு பஸ்ஸே வந்து 7:30 மணிக்கு மேலே தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ அது ஆன்லைனில் பார்க்குறத நம்பாதீங்க, இங்கே நேரில் வந்துட்டே வந்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணலாம். ஒரு 20 நிமிஷம் இருக்குது. மணி 5:40 6 மணிக்கு பஸ்ஸு. ஸோ அர்மேனியனில் இதுதான் என்னோடய பேராமாங்க. சதீஷ் வந்து இப்படி தான் இருக்குமாம்மா. வித்தியாசமாக இருக்குல்ல. இதுதான் நமக்கு காஃபி குடிச்சிட்டு அப்படியே பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணலாம். 201. ஏன்னா இந்த காஃபி விலை வந்து 800 ரூபா வந்ததுங்க. 800 திராமு. இதாங்க அர்மேனியன் மொழி இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமான மொழி அர்மேனியா அது. ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டுங்க ஸ்பசிபா காலங்கத்திலே குடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். லைட்டாக டான்ஸ் ஆடிட்டுருக்காரு. பரவாயில்ல. ஸ்பசிபா ஸ்பசிபா. ஸோ அதான் நம்மளோட நாம் வந்து அவரோட கெஸ்ட்டு அப்படிங்கிறாரு. ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இன் அர்மேனியா. Как вас зовут? Камо. Да. Я Сатиш. Сатиш. Камо. அவர் பேர் வந்து காமோ. Очень приятно. Тоже родной. Спасибо. ஸோ பஸ் வந்துருச்சுங்க. இங்கே தான் நம்ம வந்து கேட்கும்போது எங்கே இறங்க சொன்னாங்க, இந்த ஃப்ரான்ஸ் ஸ்கொயரில் தான் இறங்க சொன்னாங்க. அவங்க அனுப்பலாம். ஹலோ, 1 ticket. தேங்க்யூ. ஸோ வாங்க, மீதி வாங்கியாச்சு. டிக்கெட் வந்து 300 திராமுங்க. நம்ம ஊர் காசுக்கு வந்து 64 ரூபா. இங்கேருந்து வந்து ஏர்போர்ட் டு அந்த நம்ம போகிற அந்த கேஸ்கேட் காம்ப்ளெக்ஸ் வந்து 15 கிலோமீட்ரு. டாக்ஸியில் பார்க்கும்போது 1700 வந்தது. பஸ்ஸுனா 300 தாங்க. ஸோ நம்ம வந்தாச்சுங்க இந்த கேஸ்கேட் காம்ப்ளெக்ஸு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் போன டைம் நான் அர்மேனியா வரும்போது ஏதோ அந்த வீதியில் தாங்க எங்கேயோ ஒரு பக்கம் தங்கியிருந்தேன். கரெக்டாக அந்த கேஸ்கேட் காம்ப்ளெக்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருந்த ஒரு வீதி தான். கரெக்டாக அந்த வீதி இல்லை, அந்த வீதி நான் தங்கியிருந்த ஹாஸ்டலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கும். ஸோ நம்ம இப்போ அந்த மேலே மலை ஏறிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாங்க. ஸோ இதுதாங்க அந்த கேஸ்கேட் காம்ப்ளெக்ஸ். நம்ம வாங்க அப்படியே மேலே ஏறலாம். காலங்கத்தில் இப்போங்க ஊரே அமைதியாக இருக்குது. நம்ம கரெக்டாக சன் ரைஸுக்கு நம்ம வந்திருந்தோம்னா கரெக்டாக வந்திருக்கும். அப்படியே அந்த இருட்டிலேருந்து வெளிச்சம் வர டைம்லங்க. ஸோ அங்கே அப்படியே படி ஏறி போகணும். இங்கே வந்து லிஃப்ட்டு கூட இருக்கும் நம்ம இந்த கீழே சைடு. பட் இப்போ லிஃப்ட் ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அங்கே மேலே போயிட்டு இன்னும் நான் வியூ காமிக்கிறேங்க. இதுதாங்க மேலே வந்தால் இருக்க வியூ. அங்கே தெரியுது பார்த்தீங்களா அந்த மவுண்ட் ஆரராத்து. அதுதான் இவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான இது. நம்மளோட விசா என்ட்ரி ஸ்டாம்ப்லேயுமே அது இருக்குங்க. பட் அந்த மலை வந்து இவங்க நாட்டில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. அந்த மலை வந்து டர்க்கியில் இருக்குது. பட் இவங்களுக்கு அது முக்கியமான மலை. அது வந்து இந்த ஓட்டோமன் எம்பையருக்கு முன்னாடி இந்த கிரேட்டன் அர்மேனியான்னு சொல்லுவாங்க. இவங்களோட பாதி நிலத்தை வந்து டர்க்கியும் சரி, பக்கத்தில் இருக்க அசர்பைஜானும் சரி, பாதி இவங்க வந்து இது பண்ணிட்டாங்க, ஆக்கிரமிச்சிட்டாங்க. அர்மேனியா வந்து இந்த காக்கசஸ் ரீஜன்லேயே ஒரு என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு பாவப்பட்ட நாடுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இவங்களுக்குன்னு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு எதுவுமே இல்லை. பக்கத்தில் இருக்க சுற்றி இருக்க எல்லா நாடுமே ஒரு எனிமி நாடு தான். இந்த பக்கத்தில் இருக்க இந்த அசர்பைஜானும் சரி இல்லை டர்க்கியும் சரி, ரெண்டுமே இவங்களுக்கு வந்து எனிமி நாடு. ஜார்ஜியா வந்து இவங்களுக்கு ஒரு
பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் கீழே இருக்க ஈரானும் வந்து சும்மா ஒரு பார்ட்னர்ஸ் மாதிரி தான். இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு இல்லை ஆபத்தில் உதவுறவன் அப்படின்னு சொன்னால் அர்மேனியாவுக்கு அப்படி யாருமே இல்லைங்க. சுற்றியுமே வந்து ஒரு எனிமீஸ் தான் இருக்காங்க. அதனாலேயே இவங்களுக்கு வந்து எக்கனாமி எல்லாமே பக்கத்தில் இருக்க நாட்டெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு எக்கனாமி கொஞ்சம் டவுனு தான். ஏன்னா இதெல்லாம் ஒரு பாலிட்டிக்ஸ்னால தான். டர்க்கியும் சரி அசர்பைஜானும் சரி இவங்க மேலே வந்து அந்த எக்கனாமிக் இது போட்டிருக்காங்க, சேங்ஷனு. அசர்பைஜானும் அர்மேனியாவும் வந்து இந்தியா பாகிஸ்தான் மாதிரி 2 நாட்டுக்கும் ஒத்தே போகாது. இப்போ ரீசெண்டாக கூட 2 வாரத்துக்கு முன்னாடி அர்மேனியா ப்ரைம் மினிஸ்டர் வந்து சொல்லிட்டுருக்காரு, இன்னும் ஒரு 2 வாரம் இல்லை எப்போ வேணால் அசர்பைஜான் திரும்ப அர்மேனியாவை வார் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்போ நடக்கும் நமக்கும் தெரியாது. ஸோ இதாங்க, இவங்க வந்து ரஷ்யா வந்து இவங்களுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி தான். பட் இவங்க வந்து இப்போ அர்மேனியா வந்து ரஷ்யாவை விட்டு தள்ளி EU கூடயும் சரி அமெரிக்கா கூட சேர்றதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ரஷ்யா வந்து அந்த 2020 இவங்களுக்கும் அசர்பைஜானுக்கும் நடந்த சண்டையில் ரஷ்யா வந்து இவங்களை காப்பாற்றலை. அதுக்கப்புறம் போன வருஷம் பார்த்திங்கன்னா அந்த நாகோர்னா கராபாக்குன்னு ஒன்று இருக்கும். அதெல்லாம் வெளியில் இவ்வளோ சத்தமாக சொல்லக்கூடாது, அதெல்லாம் ஒரு இது. அந்த நாகோர்னா கராபாக்குமே வந்து அந்த பக்கத்து நாடு வந்து பிடுங்கிட்டாங்க சண்டையில். அந்த ஊரில் கிட்டத்தட்ட 1 லட்சம் அர்மேனியன்ஸ் இருந்திருக்காங்க. அந்த சண்டைனால் அந்த வீடு எல்லாமே அப்படி போயிடுச்சு. எல்லாமே இங்கே தான் வந்து ஏரவானு அப்புறம் மற்ற அர்மேனியாக்குள்ளே இருக்கீங்களே ஏரியாலேயே வந்து அகதியாக மாறியிருக்காங்க. ஸோ இதாங்க அர்மேனியாவோட இப்போதைக்கு ஒரு ஷார்ட் இன்ட்ரோ. நம்ம மற்ற வீடியோஸ்லாம் போக போக அப்படியே அர்மேனியாவை பற்றி நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் இங்கேருந்து பார்த்தாலே மொத்தம் இதுவுமே தெரியுங்க. நம்ம அங்கே ஒன்று போகணும், அது அந்த மாஸ்கோ ஒப்பேரா மாதிரி வரும். அதுக்கப்புறம் இங்கேருந்து தூரமாக அங்கே ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, அதான் இந்த ஜெனோசைடல் ரிமெம்பரன்ஸ் மான்யூமெண்ட்டு. நம்ம அங்கேயும் போகணும். நம்ம போவோம் எல்லாமே, இன்றைக்கும் சரி நாளைக்கும் சரி இங்கே தான் இந்த கேபிட்டலில் தான் இருப்போம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மற்ற ஊருக்கு அப்படியே கீழே கொஞ்சம் அதுக்கப்புறம் மேலே கொஞ்சங்கிற மாதிரி பிளான் வச்சுருக்கேன். நான் நேற்று வரைக்கும் ஒரு பிளான் வச்சேன், பட் இப்போ ஒரு புது பிளான் வச்சுருக்கேன். அதெல்லாம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாங்க. இதெல்லாம் பாருங்கள். அதே மாதிரி நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போதும் இதை கட்டிகிட்டு இருந்தாங்க. நான் இப்போ வந்திருக்கேன், திரும்பவும் இதை இன்னும் கட்டிகிட்டு இருக்காங்க. இதோ இதை எப்போ கட்டி முடிப்பாங்கன்னு நமக்கே தெரிலங்க. 2020 வரும்போது கட்ட ஆரம்பித்தாங்களா இல்லை எப்படின்னு தெரில. நம்ம அந்த மான்யூமெண்ட் தெரியுது பார்த்தீங்களா, இப்போ நம்ம அங்கே போகலாங்க. வந்து கீழே இறங்கி வந்தாச்சுங்க. என்னோடய ஹாஸ்டலுமே நான் வந்து சிட்டி சென்டரில் தான் போட்டிருக்கேன். மணி 7:45 தான் ஆகுது. இப்போ போனால் விடுவாங்களான்னு தெரில, பட் எனக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில. அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே ஓல்ட் டவுனில் நடந்துட்டு ஒரு 8-8:30 மணிக்காட்ட எங்கேயாச்சும் ஒரு பக்கம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு 9 மணிக்காட்ட ஹாஸ்டலில் போய் உட்காந்துடலான்னு தாங்க இருக்கேன். எனக்கும் செம்ம டயர்டாக இருக்குது. நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. இந்த ஃப்ளைட்டில் ஏதோ 1 மணி நேரம் தான் படுத்து தூங்கியிருப்பேன். அதுவும் டைம் டிஃப்ரென்ஸ் வேறு இருக்கா. இப்போ மணிங்க 7:45 என்னோடய ஊரில் இப்போ தான் 5:45 ஆகிருக்கும். 2 மணி நேரம் டிஃப்ரென்ஸு. நமக்கும் இந்தியாவுக்கும் 1.5 மணி நேரம் டிஃப்ரென்ஸு. இப்போ இங்கே 8 மணினா நம்ம ஊரில் காலையில் 9:30 மணிங்க. அந்த மாதிரி தான் 1.5 மணி நேரம். நம்ம வந்து இந்தியா வந்து கொஞ்சம் முன்னாடி இருக்குது, இது கொஞ்சம் பின்னாடி இருக்குது. ஸோ நான் அப்படியே அது வரைக்கும் நடந்துட்டு என்னோடய பழைய ஹாஸ்டல் நான் தங்கியிருந்தேன், அதை போய் பார்த்துட்டு அப்படியே நம்ம என்னோடய ஹாஸ்டலுக்கு அப்படியே போகிற வழியில் எங்கேயாச்சும் நடந்து போகலாம். ஸோ நான் போன டைம் அர்மேனியா வரும்போது இந்த பில்டிங்காக இல்லை எதுன்னு தெரிலங்க. ஏன்னா அந்த எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட் சைடு இருக்க ஒரு இடத்துல தாங்க ஒரு ஹோட்டல் இருந்தது. அங்கே தான் நான் தங்கியிருந்தேன். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை இந்த பில்டிங்காக அந்த பில்டிங்கான்னு, பட் நல்லா ஞாபகம் இருக்கிறது வந்து அந்த சூப்பர் மார்க்கெட் மட்டும்தான் எனக்கு. நான் திரும்ப இந்த ஹோட்டலே செக் பண்ணேன். அந்த booking.comல ஹிஸ்ட்ரிலாம் போட்டால் வரும் பார்த்தீங்களா, இந்த பாஸ்ட் புக்கிங்ஸ், அதில் செக் பண்ணேன். அதில் பார்க்கும்போது இது வந்து பர்மனெண்ட்லி க்ளோஸ்டுன்னு இருந்தது. அதனால் இப்போ புதுசாக ஒரு இன்னொரு ஹோட்டல் வாங்க. அப்படியே ஒரு கொஞ்சம் டைம் ஆகிற வரைக்கும் இப்படி தான் எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்கணும். சலுப்பாக இருக்குது, பட் இருந்தாலும் வேறு வழி இல்லைங்க. வந்து அந்த சூப்பர் மார்க்கெட்லேயே வந்து கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன். 100 யூரோக்கு பண்ணேன். நம்ம ஊர் காசுக்கு வந்து 9,000 ரூபா பக்கம் வந்தது. அதில் வந்து 72 ரூபா பக்கம் கமிஷன் பிடிச்சாங்க. அது ஓரளவுக்கு நல்ல ரேட்டு தான். 42,000 இது இந்த திராம் அர்மேனியா திராம் கிடச்சிது. அடுத்தது வந்து நம்ம ஹாஸ்டலுக்கு தாங்க போகணும். அதுதான் நம்மளோட அடுத்த வேலை. ஹாஸ்டலுக்கு போயிட்டு அப்படியே உட்காந்தோம்னா கரெக்டாக இருக்கும் டைமு. அதாங்க நம்ம ஹாஸ்டலு வந்துட்டேன். பட்
ரிசப்ஷனில் வந்து யாருமே இல்லை. ஸோ அதனால் அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்ருக்கேன். பெட்டு வந்து பார்த்தேன், ஒரு சில பெட்டு காலியாக தான் இருக்குது. அதனால் மேபி ஏர்லி செக்இன் அலோவ் பண்ணாங்கன்னா போய் படுத்து தூங்கிட்டு சாயந்தரம் கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த 2 மணி வரைக்கும் நம்ம இங்கே தாங்க அப்படியே உட்காந்துருக்கணும். ரிசப்ஷன்லேயே அப்படியே உட்காந்துட்டு எப்போ பெட் அவைலபிள் இருக்கோ அதுக்கப்புறம் தான் நம்ம செக்இன் பண்ண முடியும். பட் இப்போதைக்கு நம்ம ஹாஸ்டல் வந்துட்டோம். ஸோ அதனால் இந்த வீடியோ முடிச்சிடலாம். இதோட நம்ம அடுத்த வீடியோ ஸோ அதான் அவரும் சொல்கிறாரு, எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சிடலாம். அடுத்த வீடியோவில் நம்ம கண்டினியூ பண்ணலாங்க. நம்ம இன்றைக்கும் நாளைக்கும் இங்கே ஏரவானில் தான் இருப்போம். அதுக்கப்புறம் மீதி கீழே கொஞ்சம் பிளான்ஸ் வச்சுருக்கேன். அதை நம்ம போக போக அப்படியே அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அர்மேனியாவிலேருந்து வர ஃபஸ்ட்டு வீடியோ இதுதான். ஒரு 7 நாள் இருக்க போகிறோம். கொஞ்சம் நிறையா பார்ட்ஸே வரப்போகுதுங்க.